ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்கியபூரணம் ஸ்ரீமத்வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமध्यமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य देहिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयः तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथस्य भक्तिसारकुलशेखर योगिवाहन् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रविश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्तु नित्यं मुन्दुट्ट नञ्जे मुयट्टि धरित्तुரைத்து மந்தித்து வாயாறு வாழ்த்தியே சந்த முருகூரும் சோழிசோள் மொய்ப்போம் பொருணல் குருகூரன் மாறன் பேர் கூறு முன்னுரைத்த திருவிருத்தம் 100 பாட்டும் முறையின் வருமா சிறியமேழு பாட்டும் மன்னிய நற்பொருள் பெரிய திருவந்தாதி அறவாதபடி 87 பாட்டும் பின்னுரைத்ததோர் திருவாய்மொழி எப்பொழுதும் பிழையற 1002 பாட்டும் இந்நிலத்தில் வைகாசி விசாகன் தன்னில் எழிற்குறுகை வருமாறா இறங்கு நீயே முயற்றி சுமந்தெழுந்து முந்துற்ற நெஞ்சே இயற்றுவாய் எம்மொடு நீ கூடி நயப்புடைய நாவின் தொடை கிளவி உள்பொதிவோம் நற்பூவை பூவின்ற வன்னர் புகழ். மாயவர்தாம் காட்டும் வழி அப்படின்னு ஒரு வழியை பற்றியான ஒரு பாசுரம் 56வது பாசுரம் பார்த்தோம். எம்பெருமான் உருமாறும் ஆயவர்தாம் சேயவர்தாம் அன்றுலகம் தாயவர்தாம் மாயவர்தாம் 4 விதமா சொல்லியிருக்கார். ஆயவர், சேயவர், உலகம் தாயவர், மாயவர். அப்படிப்பட்டவர் நமக்கு ஒரு வழி காண்பித்திருக்கிறார். அந்த வழிதான் சரணாகதி என்கிற வழி. அந்த வழியை அப்போ அந்த வழி இருக்கும்பொழுது நமக்கு என்ன குறை? அந்த வழி எத்தனை ஆச்சரியமான வழியா இருக்கு. எல்லேங்கிற வரவாறு ஒன்றில்லையால் வாழ்வினிதான் எல்லே, வாழ்வு இனிதாக இருக்கிறதே, என்ன ஆச்சரியம். உபாயம் இனிதாக ஒரு உபாயம் நமக்கு கிடைத்திருக்கிறதே, அது என்ன ஆச்சரியம். வேற எதிரையும் நாம் புகாதவாறு ஒருவன் புகாவாறு இப்படி ஒரு உபாயத்தை எம்பெருமான் காண்பித்திருக்கிறானே அப்படின்னு இந்த சரணாகதி வைபவத்தையும் சொல்லி அதே சமயம் நம்மையும் அதாவது நமக்கு இந்த இப்படிப்பட்ட இனிமையான வாழ்க்கை, பகவத் அனுபவ வாழ்க்கை, அதற்கான ஒரு உபாயம் நாம் செய்யாவிட்டாலும் அவன் மாயவனே உபாயமாக நின்று நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம். இப்போ அடுத்தது 57வது பாசுரம் இப்பொழுது ஆரம்பம். வரவாறு ஒன்றில்லையால் வாழ்வு இனிதாம் எல்லைங்கிற இப்படிப்பட்ட வாழ்வு வருவதற்கு எதுவும் செய்யவில்லை, ஆனால் வாழ்க்கை இனிமையாக இருக்கிறதே அப்படின்னு முன்னாடி சொன்னார். அப்போ மாயவன் காட்டும் வழி அப்படின்னு பிரவர்த்தி மார்க்கம்ங்கிறது மிக ஆச்சரியமாக இருக்கிறதே அப்படின்னார். ஆனால் அதுல ஒரு சந்தேகம் வரும். நம்மளுடைய அனாதியாக நாம் செய்திருக்கிற பாவங்களை எல்லாம் போக்குவதற்கு இந்த மார்க்கம் போருமா? இந்த மார்க்கம் நன்னா இருக்கு, மார்க்கம் ஆச்சரியமா இருக்கு, அதெல்லாம் சரி. ஆனால் அனாதியான பாபங்கள் மொத்தமுமே போகுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். பக்தி யோகம் பண்ணா போகுமா அப்படின்னா அது போகும்னு ஒரு விதத்தில் நமக்கு விசுவாசம் வரலாம். ஏன்னா பக்தி யோகம் பண்றவன் எத்தனையோ வருஷங்கள் பண்ணுவான். 1 நாள் 2 நாள் கிடையாது, 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 40 வருஷம் 50 வருஷம் வேணும்னா அதுக்கப்புறம் அதான் பக்தி யோகம் பண்றவனுக்கு ஆயுஷு கூடும். கேட்டாங்களா? நம்மள மாதிரி கிடையாது. அவளுடைய ஆயுஷம் 1000 வருஷம் அப்படிலாம் வரும். அதுக்கு மேல அடுத்தடுத்த ஜென்மம் வேணும் எடுத்தாலும் பண்ணுவான். இத்தனை வருஷ காலம் பண்ணா அதனுடைய பலனா முன்னாடி செய்த பாப்பங்கள் எல்லாம் போகும் அப்படின்னா அது ஒரு விதத்தில் நியாயமா இருக்கு. எம்பெருமானியே நம்பி இருப்பவர்களுக்கு இவன் எந்த உபாயமும் பண்ணாமல் பக்தி யோகங்கள்லாம் இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல் இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் சரணாகதிங்கிறான், உன்னுடைய பழைய பாவங்கள் எல்லாம் போய்விட்டது, தொலைந்து விட்டது அப்படின்னா இது நம்பும்படி இல்லை. அந்த என்னுடைய பாபங்கள்லாம் தொலையும்படி நான் ஒன்றும் பண்ணலையே. மொத்தமான பாபங்கள் எல்லாம் போகும்படி பாபங்கள் நிறைய பண்ணியிருக்கேன், கோடிக்கணக்கில் இருக்கு. அதெல்லாம் போகும்படி நான் என்ன பண்ணேன்? ஒண்ணும் பண்ணலையே. எம்பெருமானே நீயே நின் அருளாங்கதி என்று மற்றொன்றில்லே
நெடுங்காலம் பிழை கழிந்த நிலை கழிந்தேன் அப்படின்னு பிழை செய்த நிலையெல்லாம் கழிந்தேன்னு சொல்றது தவிர வேற எதுவுமே பண்ணலையே நானு. அப்ப இத்தனை பாபங்களும் போகுமா அப்படின்னா சகல பாபங்களையும் நிரசிக்க வல்லவனான எம்பெருமான் இருக்கிறான். போகுமா அப்படின்னு சந்தேகம் வரத்துக்கு ரெண்டு காரணம். முதல் காரணம், எம்பெருமானாலே இத்தனை பாபத்தையும் போக்க முடியுமா? ஏன்னா ஏகப்பட்ட பாபம், அனந்தமான பாபம் இருக்கு. மொத்தத்தையும் போக்க முடியுமான்னு ஒண்ணு. ரெண்டாவது, போக்குவானா, போக்க முடியுமா இருந்தா கூட அந்த அளவு கருணை உண்டா அப்படின்னு, சக்தி உண்டா, கருணை உண்டா? இத்தனையும் போக்குவதற்கான சக்தி உண்டா? இத்தனையும் போக்குவதற்கான கருணை, ஒரு மாபெரும் கருணை இருந்தாதான் இத்தனையும் ஒரு க்ஷணத்துல போக்கடிக்க முடியும். ஒரே க்ஷண காலம். ஷாமியஸ்யஹோ தது விசந்தி விராம மாத்திராது அப்படிங்கிற இது சரணாகதி பண்றோம் எம்பெருமானே, நான் இனிமே எதுவும் செய்ய மாட்டேன், தப்பெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொன்னா அப்படியானா சரி செய்ய மாட்டேன்ட்டாம்பா, இனிமே செஞ்ச தப்பு, இதுவரை செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சுருவோம் அப்படின்னு பெருமாள் மன்னிக்கிறாங்க. அதாவது சரணாகதியில் எப்படின்னு கேட்டான்னா பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம்னு ஒரு அங்கம் இருக்கு. அதுல நெடுங்காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன், இதுவரை நான் எப்படி இருந்தேனோ அந்த மாதிரி இனிமே இருக்க மாட்டேன், இனிமேல் உனக்கு அனுகூலமா இருப்பேன் அப்படிங்கிறது தான் இது ஒரு அங்கம் சரணாகதியில. நான் முன்னாடி இருந்த மாதிரி இப்ப இருக்க மாட்டேன். முன்னாடி எப்படி இருந்தேன்னா அபச்சாரங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தேன், இனிமே அப்படி அபச்சாரங்கள்லாம் பண்ண மாட்டேன். பகவத் அபச்சாரம், பாகவத் அபச்சாரம், இந்த அபச்சாரங்கள்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். ஒரு அபிசந்தி, ஒரு எண்ணம். இதுக்கு பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம்னு ஒரு அங்கம், ரெண்டாவது அங்கம். இது சரணாகத்துல 6 அங்கத்துல இது ரெண்டாவது அங்கம். இதை வச்சுட்டுதான் பகவான் என்ன பண்றான்னா பழைய பாபங்கள்லாம் க்ஷமிச்சுக்கிறானா. அதாவது நான் இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டேன் என் பெருமானே அப்படின்னு சொன்னா, ஓஹோ இனிமே எதுவும் பண்ண மாட்டான்பா, ஐயோ பாவம், அப்ப இத்தனை நாள் பண்ணதெல்லாம் மன்னித்து விடலாம் அப்படின்னு மன்னிச்சுடுறாங்க. அததான் பராசர பட்டர் சாதிக்கிற. ஏதோ ஒரு தரம் ஒரு அவன் ஏகப்பட்ட பாபம் பண்ணிருக்கான் இல்லையா, அப்போ எத்தனையோ ஜென்மாந்தரம் எடுத்து கழிக்க வேண்டிய பாபங்கள்லாம் இருக்கு. தத் கில்பிஷம் சிஜதி ஜந்துரிஹ க்ஷணார்த்தே ஏவம் சதா சகல ஜன்மசு சாபராதம், எல்லா ஜென்மத்திலும் அபராதம் பண்ணியிருக்கான். க்ஷாமியசி, ஆனா அத்தனையும் பிறன் பொறுத்துக்கிறார். ஏன் பொறுத்துட்டான்னா தத் அபிசந்தி விராம மாத்திரா, நான் இனிமே பண்ண மாட்டேன்னு சொன்ன ஒரு வார்த்தையை வச்சுட்டு எம்பெருமான் எல்லாத்தையும் க்ஷமிச்சுக்கிறேன். நான் இனிமே பண்ண மாட்டேன், இனிமே உமக்கு பிரதிகூலமாக இருக்க மாட்டேன், சாஸ்திரத்துக்கு விரோதமா பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதுல சரணாகதியிலே அங்கமா இருக்கு. அப்போ உமக்கு அனுகூலமாவே இருப்பேன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு ஆனுகூல்யஸ்ய சங்கல்பகான்னு பெயர். உமக்கு பிரதிகூலமா செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம்னு பெயர். இந்த ரெண்டு இருக்கு இதுல. அப்போ உமக்கு எதிராக நான் பாபங்கள் பண்ண மாட்டேன்னு சொல்றத வச்சுண்டு, இந்த ஒரு வார்த்தையை வச்சுண்டு, சரி கொஞ்ச நாள் இவன் எப்படி இருக்கான் பார்க்கலாம், ஏதோ சொல்றான் செய்யறானா பார்க்கலாம்னா பாக்குறது இல்லை. எம்பெருமான் கருணையினாலே இவன் சொல்றதை வச்சுண்டு ஏதோ இப்படி சொல்றதுவா பாவம், சரி மொத்தத்தையும் மன்னிச்சு விடலான்னு மன்னிச்சுடுறான் இதுவரை பண்ணது எல்லாத்தையும். இதுல ரெண்டு சந்தேகம் இருந்தது. ஒண்ணு, மன்னிக்க வல்லானா, அவனுக்கு திறமை இருக்கா? ரெண்டு, கருணை இருக்கான்னு. கருணை இருக்குங்கிறதா இப்ப பார்த்தோம். ஏன்னா மொத்தத்தையும் மன்னிச்சுடுறான், சகலத்தையும் மன்னிச்சுடுறான். க்ஷாமியசி அஹோங்கிற என்ன ஆச்சரியம், அந்த அளவு கருணை. ஏன்னா ஒரு குழந்தைய அப்பா மன்னிக்கிற மாதிரி மற்ற பேரை மன்னிக்கிறதுக்கும் குழந்தைய மன்னிக்கிறதுக்கும் வித்தியாசம். தன்னுடைய பையனைய மற்ற பேர் தப்பு செய்தா அதுக்கு தண்டனை கொடுப்பானா இருக்கும். ஆனா தன்னுடைய பையன் தப்பு செய்யுமே, நான் தப்பு பண்ண விடுவான், சரி போ போச்சு போ அப்படின்னு அனுப்பிச்சிடுவான். மற்ற பேர் இருந்தா ஏன்டா இதுவரை செஞ்சதுக்கு என்ன கதி, என்ன கணக்கு அப்படிலாம் கேட்க முடியும். தன்னுடைய சொந்த பையனா இருந்தா மன்னிச்சுடுறேன், மன்னிக்கணும் சொல்றதுக்கு முன்னாடி மன்னிச்சுடுவோம், எல்லாம் போடா போ போ அப்படின்னு. அந்த மாதிரி பகவான் பார்க்கிறான். அப்புறம் அவனாலே மொத்தத்தையும் ஒழிக்க முடியுமா? நம்முடைய பாபங்கள் மொத்தத்தையும் மன்னித்து ஒழிக்க வேண்டும். ஒழிக்க முடியுமா அப்படின்னா, ஒழிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கும் கருணையினாலே அவனாலே அனுகிரகம் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கும் சாட்சி தான் ஸ்ரீ நரசிம்மாவதாரத்துல ஹிரண்யகசிபோ ஒழிச்சான் இல்லையா. ஹிரண்யகசிபோ ஒழிச்சவாளுக்கு எதுவுமே செய்ய முடியும்னு வச்சுக்கலாம். ஏன்னா மகாபலிஷ்டனான வரபலங்கள் எல்லாம் வாங்கி வந்து
உலகமே நடுங்கும்படியாக, தேவர்கள் எல்லாம் நடுங்கும்படியாக இருந்த ஹிரண்யகசிபுவை ஸ்ரீ நிருசிம்மாவதாரத்திலே நிரசனம் பண்ணார் இல்லையா, ஒழிச்சார் இல்லையா. அப்படிப்பட்டவர் எல்லா பாபங்களையும் ஒழிக்கலாம், அதுவும் முடியும். ஹிரண்யகசிபுவை சம்ஹாரம் பண்றதுக்கு யாருக்கு முடிஞ்சது? எந்த தேவர்களுக்கு முடிஞ்சது? பிரம்மா உட்பட மொத்த பேர் அவனுக்கு பயந்துட்டு தான் இருந்தார். அவனை எப்படி ஒழிக்கிறதுன்னு தெரியல. ஆனால் பகவான் தானே நிருசிம்மாவதாரம் பண்ணி ஒழிச்சார். அதனால சகலத்தையும் ஒழிக்க வல்லவன் அவன் அப்படிங்கிறதுக்கு அதுவே சாட்சி. மகா கருணாமூர்த்தி அப்படிங்கிறதுக்கு பிரகலாதன் கிட்ட இவருக்கு இருந்த கருணையே சாட்சி. பிரகலாதாழ்வான் அவரை இப்படியெல்லாம் பெருமாள் காப்பாத்தினார். என்னென்ன ஆபத்து வரும்போதெல்லாம் ஸ்ரீ நிருசிம்மன் காப்பாத்தினார். அக்னியில போடச்ச, சமுத்திரத்துல போடச்ச, ஆயுதங்களாலே வெட்டச்ச, யானைகளாலே இட செய்யச்ச, பாம்புகளை கொண்டு கடிக்க செய்யச்ச, ஒவ்வொரு சமயம் பெருமாள் வந்து ரட்சிக்கிறார், பிராட்டி வந்து ரட்சிக்கிறார். அந்த ஒரு கருணை இருக்கு. ஆகையினால கருணையும் இருக்கு, அளவு கடந்த கருணை. ஒரு அசுர குழந்தை கிட்ட இப்ப இது கருணைன்னு சொல்லுவானே அப்படின்னா, பிரகலாதன் பரம பாகவதன் இந்த கருணைன்னு சொல்லுவானேன்னா அந்த ஹிரண்யகசிபுவோட பிள்ளை பிரகலாதன். இப்ப ஹிரண்யகசிபுவோட பிள்ளை கிட்ட அத்தனை கருணை இருக்கு, ஹிரண்யகசிபு கிட்ட அத்தனை துவேஷம் இருக்கு. அந்த தேசத்தினாலே அவனை ஒழித்து விடுறார் பெருமாள். ஏன்னா தேசத்துக்கு காரணம் அவன் தானே காரணம். யார் என்ன வரம் வாங்கியிருந்தாலும் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது பெருமாளை பொறுத்தவரை அப்படின்னு. அதனால சக்தன் அப்படிங்கிறதும் அவன் கருணாவான் அப்படிங்கிறதுக்கும் இதுவே சாட்சியா இருக்கு. அதனால அதை சொல்லக்கூடிய பாட்டு 57வது பாட்டு. வழித்தங்கு வல்வினையை மாற்றானோ நெஞ்சே, தழி இக்கொண்டு போற உணந்தன்னை சுழித்தெங்கும் தாழ்விடங்கள் பற்றி புலால் வெள்ளந்தானுகள வாழ்வடங்க மார்விடந்தமான். நெஞ்சே மனசே, நம்மளுடைய பாபத்தை, நமக்கு இடையூறாக தடையாக இருக்கக்கூடிய பாபத்தை, நம்ம சரணாகதி பண்ணா கூட நமக்கு தடையா இத்தனை பாபங்கள் இருக்கே, மோட்சத்தை போக முடியுவாங்க கேட்டா, நான் வழி தடங்கு, நம்மளுடைய வழியில தடங்களாக வரக்கூடிய பாவங்களையெல்லாம் அவ்வருமான் ஒழித்து விடுவான். ஒழித்து விட மாட்டானா? அவனால முடியுமான்னு கேட்டா, அவன் ஹிரண்யகசிபை ஒழிக்கலையா? அப்ப அவனால் முடியாத காரியம் உண்டு. போர் அவனன் யுத்தம் பண்ணேன்னு வந்த ராட்சசன் அவனை போட்டு இருக்க கட்டிண்டு அவனை தன் மடியிலேயே வச்சு, அப்ப அவனை பிளந்த போது அந்த ரத்தங்கள் ஆறாக பெருகி ஓட, அப்போ தாழ்விடங்கள் பற்றி புலால் வெள்ளந்தானுகுல கீழே அப்படியே ஓடுறதாம். அதோடு கூட புலால் அப்படின்னா மாம்சங்கள்லாம் வேற போறதா, மாம்சம் ரத்தம் இதெல்லாம் பிரவாகம் அப்படியே கீழே தாழ்விடங்கள், ஏங்க தாழ இடத்துல தானே போகும் ஜலம் எல்லாம், அந்த மாதிரி புலால் வெள்ளம் அப்படின்னு ஒண்ணு போறதாம். மாம்சமும் ரத்தமும் கலந்து வெள்ளம் மாதிரி போயிட்டு இருக்கான் கீழே. அப்படி ஹிரண்யகசிபனுடைய மார்பை பிளந்தவன் எம்பெருமான், அவன் தான் மால். அதாவது ஒரு பக்கம் பிளந்தவன், இன்னொரு பக்கம் மால் அப்படின்னா பிரகலாதன் கிட்ட பரம கருணையோட இருக்கக்கூடியவன். அவன் வழித்தங்கு வல்வினையை மாற்றானோ, நம்மளுடைய வழியிலே தடங்களாக இருக்கக்கூடிய மகா பாபங்களை எல்லாம் அவன் ஒழிக்க மாட்டானோ, கட்டாயம் ஒழிப்பான் அப்படின்னு நமக்கு இந்த விஷயத்திலே சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த விற்த்தாந்தத்தை சாதிக்கிறார். வழித்தங்கு வல்வினையை மாற்றானோ நெஞ்சே, நெஞ்சே மனசே, வழித்தங்கு வல்வினையை, நம்மளுடைய வழியிலே தடங்களாக வந்திருக்கிற, தங்குனா புகுந்து வந்திருக்கிற வல்வினையை, கொடிய பாவங்களை எல்லாம் மாற்றானோ, போற்றாமல் இருப்பானோ, போக்காமல் இருப்பானோ, கட்டாயம் போக்குவான். போக்குவது அவனுக்கு சுபாவம். போக்குவானா மாட்டானான்னு சந்தேகப்பட வேண்டாம். ஆசிரியர்கள் பக்தர்கள் அவருடைய பாபங்களை போக்கணும் அப்படிங்கிறது அவனுக்கு சுபாவமாவே பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவன் போய் மாட்டாமல் இருப்பானா? கட்டாயம் மாற்றுவான். மாற்றுதல் அப்படின்னா போக்குதல் அர்த்தம், கலைதல் அர்த்தம் தமிழ்ல, பழைய தமிழ். வழித்தங்கு வல்வினையை மாற்றானோ நெஞ்சே, அதனால மனசே உனக்கு எதுக்கு இந்த சந்தேகங்கள்லாம்? கட்டாயம் பாபத்தை போக்கடிப்பான். முடியுமா கேட்டா, தழி இக்கொண்டு போற உணம் தன்னை, அவுணன்னா அரக்கன் அர்த்தம். ஹிரண்யகசிபு போர் அவுணன், போர் செய்யும் அரக்கன். யாரோட எப்ப என்ன சண்டை போடலாம்னா பார்த்துட்டு இருக்கக்கூடியவன். அவன் போய் இந்திரலோகத்துல போய் இந்திரனோட சண்டை போடலாமா, இங்க போய் இவனோட சண்டை போடலாமா, அங்க போய் அவனோட சண்டை போடலாமா, என்னென்னமோ பார்த்துட்டு இருக்கான். இவனுக்கு எதிராக சண்டை போடுறதுக்கு யாருமே இல்லை.
ஹரி வந்தா ஹரியோட சண்டை போடலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா பகவான் முகம் கொடுக்கல அவனுக்கு. அதான் போற உணன் அப்படின்னா சண்டை போடுறதுக்குன்னே இருக்கக்கூடியவன் ஒரு அசுரன் ஹிரண்யகசிபுங்க. தழி போற உணன் தன்னை அவன் என்ன பண்ணான் திரிமொழியோ, இந்த தூணுக்குள்ளே உங்க ஹரி இருக்காரான்னு கேட்டான் பிரகலாதன் கிட்ட. ஹரி ஹரிங்கிறே இந்த தூணுக்குள்ளே ஹரி இருக்கானா? கட்டாயம் இருக்கார் அப்படின்னு பிரகலாத். அப்ப நான் இப்ப தூணை பிளப்பேன், தூணை பிளந்தா ஹரி வரணும், வராட்டா உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு தூணை பிளக்கிறான். பிளந்த உடனே பிளந்த க்ஷணமே அந்த க்ஷணமே அட்டகாசத்தோட பகவான் நரசிம்மமாக அவதாரம் பண்றார். அதை பார்த்த உடனே என்ன பண்ணணும் இவன் அப்படின்னா, உடனே பிரகலாதன் பக்கம் திரும்பி, பிரகலாதா யூ ஆர் கரெக்ட், நீ சொன்னதுதான் சரி, உள்ளுக்குள்ள ஹரி இருக்கா, நான் தான் தப்பா சொல்லிட்டேன்னு சொல்லணுமா இல்லையா? இவனுக்கு சொல்றதுக்கு மனசு இல்லை. அப்படி நரசிம்மன் வந்த உடனே கையில வாளையும் கதையும் உருவிக்கிறான். ஒன்னதான் இத்தனை நாளா தேடின்னு இருக்கேன், இன்னைக்கு வாட்டமா மாட்டினடி, இன்னைக்கு விட மாட்டேன் அப்படிங்கிறான். அப்போ ஹரியை இத்தனை நாளா தேடின்னு இருக்கேன்னா அப்ப இத்தனை நாள் அவர் இருக்காருன்னு அவனுக்கு தெரியுமா? அப்ப பிரகலாதன் பார்த்து ஹரி இல்லைன்னு சொல்றாரு. ஏன் சொல்றான் அவன்? பகவான் கிடையாதுன்னு சொல்றானே, ஏன் சொல்றான் அப்படின்னா அவனுக்கு நன்னா தெரியும் பகவான் ஹரின்னு ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கறதெல்லாம் நன்னா தெரியும். அவர் தனக்கு சமமா இருக்க கூடாதுன்னு நினைச்சுட்டு இருக்கான், ஆனா அவர் இருக்காருங்கிறது தெரியும். அதனால்தான் பிரகலாதன் கிட்ட கேட்கறா, எல்லா இடத்துலயும் இருக்காருன்னா இங்க இருக்காரா அப்படின்னா இல்லைன்னு வந்தா அவனுக்கு லாபம், இருக்காருன்னு வந்தா அவரை சண்டை போடலாம் தான் நினைச்சுட்டு இருக்கான். அதான் போற உணன், சண்டை போடுறதே சுபாவம் இல்ல. இருக்கார் அப்படின்னா உன்னை போய் அவரை சேவிக்க, ஒன்னும் கைகூப்பி நீ சொல்ற மாதிரி ஹரி இருக்காருப்பா, அப்ப நீ என்ன பண்ற, சேவிச்சியா? அப்ப நானும் சேவிக்கிறேன். இல்ல பிரகலான்ட்டு அதை ஒத்துண்டு ஹரி கட்டி நீங்க இருக்கையா இல்லாம எதுவும் பார்த்தேன் போயிட்டு வான்னு அனுப்பிட முடியும்? விட முடியாது. ராவணன் மாதிரி தான். ராவணன் கிட்ட எத்தனை பேர் உபதேசம் பண்ணா, மால்யவான் உபதேசம் பண்றார், சீதா பிராட்டி உபதேசம் பண்றார், மந்தோதரி ஒன்னு ரெண்டு சொல்லி பார்த்தா, கும்பகர்ணன் உபதேசம் பண்ணார், நிறைய பேர் உபதேசம் பண்றார் ராவணன் கிட்ட. இல்லைங்க விபீஷணன் சொன்னார், கேட்கலையாம நிறைய பேர் உபதேசம் பண்ணான். அவன் என்ன கேட்டா, வந்தா என்ன சண்டை, வந்தா வரட்டும், சண்டையை பார்த்துக்கலாம் அப்படின்னா கடைசியில யுத்தத்துல பெருமாளே இன்னைக்கு போய் நாளைக்கு வான்னுட்டா. அப்ப மறுநாளும் யுத்தம் பண்றேன்னு வரான். அதான் போற உணன். சில பேருக்கெல்லாம் போர் பண்ணாம இருக்க முடியாது, சண்டை போடாம இருக்க முடியாது, வெறும் ஏதாவது சண்டை போட்டுன்னே இருப்பான். அந்த மாதிரி அரக்கர்கள்லாம் அந்த சுபாவம் அவளுக்கு. பெருமாள் என்ன பண்ணான்னு கேட்டான்னா, தழுவி கொண்டு, அவனை தழுவி கொண்டுங்கிறார். சண்டை போடணும்னா அவனை கட்டி பிடிச்சதுன்னு சண்டை போடணும். அதனால அந்த ஹிரண்யகசிபுவை அப்படியே கட்டி பிடிச்சு சண்டை போடுறான். அது வேடிக்கையா சொல்றார், தழுவி கொண்டுன்னு. அதான் இப்படியே அவன் போயிட போறானேன்னு அவன் போகாம கட்டி பிடிக்கிறார். அதுக்கப்புறம் மடியில வச்சுக்கிறார், அந்த படிக்கட்டுல போய் மடியில வச்சுக்கிறார். அந்த மடி மேல அவனை அப்படியே ஒரு கையால் அழுத்தின்னு இருக்காராம், எங்க வந்து போயிட போறானேன்னு. தழி கொண்டு போறவுடன் தன்னை சுழித்தெங்கும் தாழ்விடங்கள் பற்றி புலால் வெள்ளந்தான் உகள. சுழித்து எங்கும், சுத்தி எல்லா பக்கமும் எல்லா இடமும். சுழித்து அப்படின்னா ஒரு ஜலம் வேகமா போச்சுன்னா நடுவில் சுழி வரும். அந்த மாதிரி இவன் உடம்புல இந்த ரத்தம் வரைச்ச நடுவில் அது பிரவாகமா போச்சா நடுவில் சுழி வேற வரலாம். அந்த அளவு ரத்தம் இருக்கு. அது கீழே பள்ளமான இடத்தை பார்த்து அந்த ரத்தம் ஓடிந்து இருக்கு. சுழித்து எங்கும் தாழ்விடங்கள் பற்றி, தாழாக இருக்கக்கூடிய இடங்கள், பள்ளமான இடங்கள், அதுல இந்த ரத்த பிரவாகம். புலால் வெள்ளந்தான் உகள. புலால்னா மாம்சத்துக்கு பெயர். மாம்ச வெள்ளம் அப்படின்னா மாம்சமும் ரத்தமும் கலந்து ஒரு வெள்ளமாக அப்படியே போயிட்டு இருக்கான் கீழே. எல்லாம் நரசிம்மன் பிளந்திருக்கார், அவன் மார்பை பிளந்திருக்கார். அவன் மார்பு அப்படி பிளந்தாச்சுன்னா என்ன ஆகும்? மொத்த ரத்தமும் வெளில வர வேண்டியதுதான். வாழ்வு அடங்க மார்பிடந்தமால். வாழ்வு அடங்க, அவனுடைய வாழ்வு அடங்கும்படியாக அவனுடைய மார்பு இடந்தை அவனுடைய மார்பை பிளந்த மால் எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். அந்த எம்பெருமான் வழித்தங்கு வல்வினையை மாற்றானோ, வழியில் இருக்கக்கூடிய கொடிய பாவங்களை எல்லாம் அவன் ஒழிக்க மாட்டானோ. இதை செய்தவன் அதை செய்ய மாட்டானோ. இதை செய்யக்கூடிய சக்தி இருக்கவனுக்கு அதை செய்யக்கூடிய சக்தி இல்லாமல் போகுமா? கட்டாயம் வந்து மாற்றுவான், ஒழிப்பான் அப்படின்னு அர்த்தம். வழித்தங்கு வல்வினையை மாற்றானோ நெஞ்சே தழி இக்கொண்டு போற உணன் தன்னை சுழித்தெங்கும் தாழ்விடங்கள் பற்றி புலால் வெள்ளந்தான் உகள.
புலால் வெள்ளம் அப்படியே தாழ கீழே இருக்கக்கூடிய, அதாவது மார்பை பிளந்து வரல வர அப்படியே மேல மேல கீழே கீழே போயிட்டே இருக்கான், ஜலப்பிரவாகம் மாதிரி போயிட்டு இருக்கான். அப்போ புலால் வெள்ளந்தான் உகள பாய்ந்து போக, புரண்டு போக, வாழ்வு அடங்க அவருடைய வாழ்க்கை முடியும்படியாக, மார்பு இடந்த அவனுடைய மார்பை பிளந்த மால், மால் தான் கருணை உள்ளவன் அர்த்தம். கோபமும் இருக்கும் கருணையும் இருக்கும். இந்த கருணைங்கிறது பிரகலாதன் கிட்ட இருக்கு. அதே சமயத்துல என்ன சிம்ம அவதாரத்துல ஹிரண்யகசிபுவை பிளக்கிறானோ அதே சமயத்துல பிரகலாதன் கிட்ட இந்த கருணை இருக்கு. இதை ரெண்டு விதமா சொல்றான். ஒண்ணு என்ன கேட்டான்னா, பிரகலாதன் கிட்ட இத்தனை கருணை இருக்கவே தான் அது ஹிரண்யகசிபு கிட்ட கோபமா மாறி இருக்கான். எப்பவுமே ஆசிரியர்கள் கிட்ட இருக்கிற கருணை, கருணைன்னு அன்பு, அன்போட கூடிய கருணை. இது விரோதிகள் கிட்ட அப்படியே கோபமா மாறும். ஆசிரித விரோதிகள் கிட்ட அப்படிதானே நம்ம பார்த்துருக்கோம். ஒருத்தர் வேண்டியவர் அப்படின்னா அவர்கிட்ட ஆசை இருந்ததுன்னா அப்ப அவருக்கு வேண்டாத யார் இருக்காலும் அவ கிட்ட இவனுக்கும் கோபம் வரும். அந்த மாதிரி விரோதிகள் கிட்ட அதெல்லாம் பிரகலாதன் கிட்ட எத்தனை ஸ்நேகம் இருந்ததோ அத்தனை துவேஷம் ஹிரண்யகசிபு கிட்ட இருந்தபடினால்தான் மார்பை பிளக்கிறார். அவன் மார்பை அப்படியே நகத்தினால பிளக்கிறார் நரசிம்ம பெருமாள். இவ்வளவு குரூரமா எங்கேயாவது நடந்துட்டாரா அப்படின்னு கேட்டா, இவ்வளவு குரூரமா நடந்துட்டாருன்னா இவ்வளோ பிரகலாதன் மாதிரி இத்தனை ஸ்நேகத்தோட ஒரு பக்தன் கிடைச்சான்னா அப்போ அவ்வளவு குரூரமா அந்த பக்த விரோதிகள் கிட்ட இருக்க முடியும். அதனால இது என்ன கேட்டான்னா, இந்த ஹிரண்யகசிபு கிட்ட இருக்கக்கூடிய இத்தனை கோபம் வரத்துக்கே காரணம் பிரகலாதன் கிட்ட இருக்கிற அத்தனை ஸ்நேகம்தான். இதோ கொஞ்சம் ஸ்நேகமா இருந்தா கொஞ்சம் கோபம் வரும் போல இருக்கு. நிறைய ஸ்நேகம் இருக்கவே தான் அவ விரோதிகள் கிட்ட நிறைய கோபம் வருது அப்படின்னு ஒண்ணு. இன்னொன்னு நிசிம்ம அவதாரத்துல ஒரே சமயத்திலேயே ஒரு கண்ணுல ஸ்நேகமும் ஒரு கண்ணு கோபத்தோடய நிசிம்மன் விஷம விலோச்சனமீடே, விஷம விலோச்சனமா இருக்கான். சமமான பார்வை இல்லை. ஒரு பார்வையில கோபம், ஒரு பார்வையில கருணை, அப்படி இருக்கு. சதா பட்டல பீஷணே சரபசாட்ட ஹாசோட்பட்டே அப்படின்னு கோபத்துல இருக்கச்ச கூட கிருபா கபட்ட கேசரின்னு கிருபை தெரியறதாம் அவருடைய கண்ணுல. பிரகலாதன் பக்கம் இருக்கிற கண்ணுல கிருபை தெரியுது. அதனால அவர் மால், மால்னா ஆசிரியர்களிடம் அன்பு கொண்டவன், அளவு கடந்த அன்பு கொண்டவன். இந்த அன்பு கொண்டவன் தான் ஹிரண்யகசிபு போய் இப்படி சம்ஹாரம் செய்தான் அப்படின்னும் போது இந்த சரணாகதிக்கு அதுக்கு ஏற்றதான பலன் அளிப்பதற்கு ஏற்றதான கோபம் ஸ்நேகம் ரெண்டும் உண்டு பெருமாளுக்கு. கோபம் விரோதிகள் கிட்ட, ஸ்நேகம் அப்படிங்கிறது ஆசிரியர்கள் கிட்ட. வழித்தங்குவல் வினையை மாற்றானோ நெஞ்சே தழி இக்கொண்டு போற உணந்தன்னை சுழித்தெங்கும் தாழ்விடங்கள் பற்றி புலால் வெள்ளந்தான் உகள வாழ்வு அடந்த வாழ்வடங்க மாறுவிடந்தமால் அப்படின்னு எம்பெருமான் அதை தோஷங்களை எல்லாம் தடையாக வரக்கூடிய பாவங்களை எல்லாம் போக்கடிக்க மாட்டானா, கட்டாயம் போக்கடிப்பான் அப்படின்னு. மாலே பதிச்சோதி மாற்றேல் இனி உனது பாலே போல் சீரில் பழுத்தொழிந்தேன் மேலால் பிறப்பின்மை பெற்று அடிக்கீழ் குற்றே வலன்று மரப்பின்மை யான் வேண்டும் ஆடு அப்படின்னு. சரணாகதி பண்ணா பெருமாள் கிட்ட பிரார்த்தனா வேணும். பிரார்த்தனா சரணாகதி என்ன வேணும்னு பிரார்த்திக்கணும். துவமேவ உபாய பூத்தமே, நீயே உபாயமா இருக்கணும். எனக்கு என்ன பலன் வேணுங்கிறத சொல்லணும். ஏன்னு கேட்டான்னா சரணாகதி எந்த பலனுக்காக வேணாலும் பண்ணலாம். சாதாரண பலனுக்காக சரணாகதி பண்ணலாம். நமக்கு அந்த சாதாரண பலன்கள்லாம் வேண்டாம். இந்த எம்பெருமானை அடையுதல்ங்கிற பலன் தான் வேணும். அதனால என்ன பலன் வேணும் அப்படின்னா அதையும் நம்ம சொல்றதுக்கு தயாரா இருக்கணும். அப்பதான் சரணாகதி பண்ணது ஒரு அர்த்தமாகும். வேற ஏதோ பலன் சொல்லிட்டு வச்சுக்கோங்க, சரியா இருக்காது. முன்னாடி சொன்னார் ஆயவர்தாம் செய்யவர்தாம் அன்றுலகம் தாயவர்தாம் மாயவர்தாம் காட்டும் வழி இல்லைன்னு எப்படிப்பட்ட ஒரு உபாயத்தை காமிச்சிருக்கேன். அதனால அதுல பலனை சரியாக கேட்க தெரிஞ்சுக்கணும். அந்த பலனை சொல்லக்கூடிய பாட்டு இது. இது ஆழ்வார் வசதியான ரீதியில சொல்றார். இத அதாவது பிரகலாதன் சொல்றார். நிசிம்மபிரான் பிரகலாதன் கேட்கிறார், உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கிறார். இப்ப பிரகலாதன் சொல்றார், நான் என்ன வரம் கேட்டு வாங்கிக்கிறதுக்காக உங்ககிட்ட பக்தியோட இருக்கேன். ஏதாவது வரம் கேட்டு வாங்குறதுக்காக இல்லையே, நான் பக்தியோட இருக்கேன் அப்படின்னா உங்ககிட்ட ஏதாவது வாங்கிட்டு போறதுக்காக இல்லை.
என்னுடைய பக்தி வியாபார பொருள் இல்லைங்கிறார். இது வியாபார பொருள் இல்ல. நீ கொடுக்கிற வரன் எனக்கு வியாபாரமா வேண்டாம், அதுக்கு அனுகிரகமா வேணும். அதனால இது வந்து கேட்க மாட்டேன்னு விட்டார், வரம்லாம் கேட்க மாட்டேன்னு. ஆனா நரசிம்ம பெருமாள் நிர்பந்தப்படுத்த அதுக்கப்புறம் தான் வரம் கேட்கற. தஸ்மாத் பிதாமே பூயேத, எங்க அப்பா சுத்தம் ஆகணும் அப்படின்னு வரம் கேட்கற. பிரகலாதன் கிட்டே இருந்து கத்துக்கணும். பெருமாள் கிட்ட போய் இது கொடு அதை கொடு அப்படின்னா சரணாகிதியே பண்ணிட்டோம். கடைசியில இந்த பலன் இந்த பலன்லாம் கேட்காம எந்த பலனை கேட்கணும் அப்படின்னா நம்மளோட இப்ப சொல்ற ஒரு பலன், இந்த பலனை கேட்கலாம் அப்படின்னு. மாலே படிச்சோதி மாற்றேலினி உனது பாலே போல் சீரில் பழுத்தொழிந்தேன். இத கடைசி வரிதான். மரப்பின்மை யான் வேண்டும் மாடு. நான் பிரார்த்திக்கக்கூடிய மாடு ஐஸ்வர்யம் என்ன கேட்டா மரப்பின்மை, உன்னை மறக்காம இருக்கணும், அதுதான் எனக்கு நான் கேட்கறது அப்படின்னு விட்டேன். உன்னுடைய நினைவே வராமல் உன்னை மறந்து மறந்து போயின்னு இருக்கேன். நினைக்கிற சமயம் ரொம்ப குறைவாதான் இருக்கு. அதனால மரப்பின்மை யான் வேண்டும் மாடு. மாடுனா செல்வம்னு அர்த்தம் தமிழ்ல. நான் உன்கிட்ட பிரார்த்திக்கக்கூடிய செல்வம் ஐஸ்வர்யம், நான் உன்னை மறக்காமல் இருக்க வேண்டும். எத்தனைக்கு எத்தனை ஹரியினுடைய ஸ்மரணம் இருக்கோ அத்தனைக்கு எத்தனை ஐஸ்வர்யம் இருக்குன்னு அர்த்தம். சௌக்கியமா இருக்கும், சேஃபா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். விபதோ நைவ விபதாக சம்பதோ நைவ சம்பதான்னு ஒரு ஸ்லோகம். விபத்துகள்லாம் ஆபத்து ஒண்ணு ஆபத்து இல்லை, சம்பத்து ஒண்ணு சம்பத்து இல்லை. விபத்து விஷ்ணோகம் விஸ்மரணம், ஹரிய மறந்துட்டோம்னா அதான் ஆபத்து. சம்பத்து நாராயண ஸ்மிருதி, ஹரியனுடைய பகவானுடைய நினைவு இருந்தால் அதுதான் ஐஸ்வர்யம், அதுதான் செல்வம். எத்தனையோ கஷ்டம் வரும். சர்வம் சகேமே சகஜம் ஹி துக்கம்ங்கிறார் ஆளவந்தாரே சொல்ற. துக்கங்கள்லாம் வரும் போகும். யாருக்கு துக்கம் வரல? எல்லாருக்கும் வாழ்க்கையில் எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு, எல்லாருக்கும் சௌக்கியம் இருக்கு, எல்லாம் வரும் போகும். ஆனா பகவத் ஸ்மரணம் அது இருந்ததுன்னா நல்லா இருக்கும்னு அர்த்தம். அது இல்ல மறந்து போச்சு. சில சமயம் ஞாபகம் வேண்டிய சமயத்துல கூட பகவத் ஸ்மரணம் இருக்காது, மறந்து போயிடும். ஐயோ பகவான்கிட்ட கேட்டிருந்தா கிடைச்சிருக்குமே அப்படின்னு தோணும் நமக்கு. அந்த வஸ்து கிடைக்காம இருக்கணும்னா அந்த வஸ்து நமக்கு கிடைக்காத போறதுக்கு காரணம் ஏன் பெருமாள் கிட்ட கேட்டிருந்தா கிடைச்சிருக்குமே, அது ஞாபகம் இருக்காது, எனக்கு மறந்து போயிடும். அப்புறம் ஞாபகம் வந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ஆயிடும். அதனால எனக்கு வேண்டியது என்ன கேட்டான்னா மரப்பின்மை, நான் உன்னை மறக்காம இருக்கணும் அப்படின்னு. ஆனா பெருமாள் கேட்கிறார், ஆழ்வாரு எல்லாரும் பிறப்பின்மை தானே கேட்கிறான், எனக்கு அடுத்த பிறவி வேண்டாம், பிறப்பின்மைங்கிற பலனை கேட்கிறா. நீர் மரப்பின்மை அப்படிங்கிற பலனை கேட்கிறீரே அப்படின்னா, பிறப்பின்மை பெற்று அடிக்கீழ் குற்றேவல் அன்று. நான் கேட்கறது பிறப்பின்மை கேட்கல என் பெருமானி, மறுபிறவி வேண்டாம் சொல்லிட்டு உன்னுடைய அடிக்கீழே கைங்கரியம் பண்ணி கொண்டு இருக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்கல. அது பின்னாடி வரப்போகுது சீவி குண்டத்துல, அதை நான் இப்ப கேட்கல. நான் கேட்கறது இப்போ மரப்பின்மை எனக்கு வேணும்னு கேட்கிறேன், உன்னை மறக்காமல் நான் இருக்கணும். பாட்டுக்கு தாற்பயம் சொல்றேன். மாலே படிச்சோதி மாற்றேல் இனி உனது பாலே போல் சீரில் பழுத்தொழிந்தேன், மேலால் பிறப்பின்மை பெற்று அடிக்கீழ் குற்றேவல் அன்று, மரப்பின்மை யான் வேண்டும் மாடு. மாலே, திருமாலே, நெடுமாலே, உனது படிச்சோதி மாற்றேல், உன் திருமேனியினுடைய நினைவு எனக்கு இருக்கு, அந்த நினைவை எனக்கு மாற்ற வேண்டாம், அதை மாற்றி விடாதே, அதை இங்கிருந்து அபகரித்து விடாதே. உன் திருமேனியை பற்றி நினைவிலேயே நான் காலத்தை கழிச்சுருக்கேன். பால் போல இருக்கக்கூடிய உன்னுடைய கல்யாண குணங்களை மனசால நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்கேன். அதனாலே நான் பழுத்து ஒழிந்தேன். என் மனசெல்லாம் நன்னா பழுத்துருத்து, நன்னா பக்குவமாக ஆகிவிட்டது. இந்த சமயத்துல இப்போ என்கிட்ட என்ன வேணும்னு கேட்டா நான் என்ன சொல்வேன்னு கேட்டா, இனிமே வேண்டியது பிறப்பின்மை பெற்று உன்னுடைய திருவடிக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டு மோட்சத்துல இருக்கணும் அப்படிங்கிறத நான் இப்ப கேட்க போறது இல்லை. நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், மரப்பின்மை, உன்னை மறக்காமல் இருக்கணும் அப்படின்னு பிரகலாத ஆழ்வான் போல கேட்கிற. பிரகலாத ஆழ்வான் மோட்சத்தையா கேட்டார்? மோட்சம் வரும்போது வரும். இருக்கிறப்போ சாதாரணமாக என்ன நினைச்சுட்டு இருக்கா நிறைய பேர்னா, மோட்சம் பின்னாடி வரப்போகுது, இங்க இருக்கிறப்போ நம்ம எதுக்கு அதை பத்தி கவலை பண்ணோம், இங்க இருக்கிறப்போ நம்ம மட்டும் லௌகிக விஷயத்துல அனுபவிச்சுட்டு இருக்கலாமே அப்படின்னு ஒண்ணு சொல்றான். அதாவது என்ன கேட்டான்னா, சரணாகதி ஆயிடுறது ஆச்சாரியின் மூலமாக. என்ன சொல்றான், உனக்கு மோட்சம் உண்டு அப்படின்னார். இவன் சரி மோட்சம் உண்டு அப்படின்னா மோட்சத்துக்காக யாரும் கவலைப்பட்டு இருக்கா, எனக்கு மோட்சம் உண்டுன்னு நம்பிட்டேன்.
எப்போ வரும்னார், அதெல்லாம் அப்புறம் கடைசியில தான் வரும், ஏத்த தேகாவசானே. சரி, அது வரைக்கும் என்ன பண்ணலாம்னா, அது வரைக்கும் என்ன சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான், வேற என்ன காரியம். மோட்சம் என்னமோ வரப்போறது. அப்ப இப்ப எப்படி இருந்தா என்ன, சந்தியாவந்தனம் எதுக்கு பண்ணணும், கோயிலுக்கு எதுக்கு போகணும், கைங்கரியம் எதுக்கு பண்ணணும், புராணங்கள்லாம் எதுக்கு சேவிக்கணும், காலக்ஷேபம் எதுக்கு பண்ணணும், அவட்டுக்கு இருந்துட்டா மோட்சம் தான் வரப்போறது. அது வரப்போ வரட்டும், இப்ப எப்படி இருந்தா என்ன அப்படின்னா, சுவாமி தேசிகன் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா, அப்படி ஒருத்தன் இருந்தா என்ன அப்படின்னு கேள்வி வருது. மோட்சம் என்னமோ கட்டாயம் வரப்போறது, இப்ப எப்படி இருந்தா என்ன அப்படின்னு கேட்டா, அது சொரூபத்துக்கு அனுரூபம் இல்லைங்கிற. அதாவது உன்னுடைய சொரூபத்துக்கு அது ஏற்றதாக இருக்காது. அவாவா சொரூபத்துக்கு ஏற்றதா இருக்கணும் இல்லையா. எப்படி இருந்தா என்ன அப்படின்னு இருக்க முடியுமா. ஒரு நல்ல பணக்காரன் அப்படின்னு இருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த பணக்காராளாத்து குழந்தை, அதுக்கு அவ அப்பா சொல்ற, டேய் எல்லா சொத்தையும் உன் பேர்ல தான் எழுதி வைக்க போறேன். சரி, மொத்த சொத்தையும் என் பேர்ல தான் வரப்போறது, நான் தான் எல்லாத்தையும் ஆள போறேன், அதனால எப்படி இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் இப்படி பிச்சைக்காரனா போய் பிச்சை எடுத்துன்றதான் வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும். அப்ப என்னவோ சொத்தனை எழுதி வைக்க போற, நீ எழுதி வச்ச, எப்ப எழுதி வைக்க எழுதி வைக்கும்பா, அப்ப வரும்போது பாத்துக்கிறான், இப்ப போய் நான் பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது இவனுடைய சுரூபத்துக்கு ஏற்றது இல்லை. ஏன்னா பறக்கான நாட்டு பிள்ளை இல்லையா, அப்ப இவன் போய் பிச்சை எடுக்கலாமா, இவங்க நிறைய பேர் வேலை பண்றவா இருக்கச்ச. இப்ப அதே மாதிரிதான் சரணாகதியும் பண்ணிட்டு பெருமாள் கிட்ட போய் நம்முடைய ஆத்மாவை சமர்ப்பித்து விட்டு இருக்கக்கூடிய நாம் பின்னாடி மோட்சம் வரப்போறதுங்கிறது இருக்கட்டும். இப்ப என்ன கேட்டா சுரூபத்துக்கு ஏற்ற பிச்சைக்காரனா இருக்கக்கூடாது. இப்போ எல்லாம் பெருமாளை ஆசிரியத்தவர்கள், மற்ற பெருமாளையே நம்பாதவர்கள், பெருமாளை ஆசிரிக்காதவர்கள் மாதிரி நாம இருக்கக்கூடாது. பெருமாளை ஆசிரியத்தவர்கள் மாதிரி இருந்தாதான் அதுதான் சொரூபத்துக்கு ஏற்றது, நம்மளுடைய நிலைமைக்கு ஏற்றதுன்னு அர்த்தம் வச்சோம். அது இல்லாம மாறி இருக்கக்கூடாது அப்படிங்கிற. அதனால இப்போ என்ன விஷயம் கேட்டா, பின்னாடி வரக்கூடிய சரணாகதியை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அது அதாவது சரணாகதியினுடைய பலனாக பின்னாடி வரக்கூடிய மோட்சத்தை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம், அது எப்படியோ வந்துக்கும். நம்ம கவலைப்பட வேண்டியது இப்போ என்ன அப்படிங்கிறத பத்தி கவலைப்படணும். இப்ப இஷ்டம் போல வேண்டிட்டு செய்து திரிய அமையுமோ கேட்கிற, இஷ்டம் போல இருக்கலாம்னா அது சொரூபத்துக்கு ஏற்றதாக. அதனால எம்பெருமானே அந்த பின்னாடி வர அனுபவம் எப்போ வருதோ வரட்டும், அந்த அனுபவத்தை இப்ப எனக்கு வேணும். முக்தானுபூதிம் இக தாஸ்யதிமே முகுந்தா, அந்த அனுபவம் எனக்கு இப்போ வரணும். நான் உன்னை மறக்காம இருக்கணும், நான் உனக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும் இப்போ இந்த இடத்துல இந்த ஜென்மத்துல அப்படிங்கிற கேட்கக்கூடிய பாசனம் இது. மாலே பனிச்சோதி மாற்றேன், இது பிரகலாதனுடைய விற்த்தாந்தத்துக்கு சமம். ஏன்னா பிரகலாதன் அப்படிதான் கேட்கிறேன், மோட்சம்லாம் எனக்கு வேண்டாங்கிறார். அதெல்லாம் என்ன, அது வரும்போது வரும். மாலே படிச்சோதி மாற்றேன், மாலே அடியார்களிடம் அளவற்ற கருணை உடையவனே, உன்னுடைய படிச்சோதி மாற்றேன், உன்னுடைய திருவேணியின் உணர்வை போக்காதேன்னு அர்த்தம் சாதிச்சிருக்க. சோதி அப்படின்னா ஞானம்னு அர்த்தம் உண்டோ இல்லையோ, அனுபவம்னு அர்த்தம் வச்சுக்கோம். அந்த அனுபவம் படி அப்படின்னா இங்க திருமேனி அர்த்தம். உன் திருமேனியை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், இந்த அனுபவத்தை என்னை விட்டு போக்கி விடாதே. உன் படிச்சோதி மாற்றேன், இனி உனது பாலே போல் சீரில் பழுத்தொழிந்தேன். உனது சீர்னா உன்னோட கல்யாண குணத்திலே நான் பழுத்து ஒழிந்தேன். கல்யாண குணத்திலே அனுபவிச்சு அதிலேயே பழுத்திருக்கேன். நான் பழுத்திருக்கேன்னா நல்ல பரிபக்குவமாக ஆகிட்டேன்னு அர்த்தம். இனிமே அது என்னை விட்டு போகாது, உன்னுடைய கல்யாண குணங்களையே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அப்புறம் மேலால் இன்மேல் வரக்கூடிய காலத்திலே, மேலே வரப்போகும் காலத்திலே பிறப்பின்மை பெற்று, அடுத்து புனர்ஜென்மம் கிடையாது என்கிற வரத்தை பெற்று, அடிக்கீழ் குற்றேவல், உன்னுடைய திருவடிக்கீழே குற்றேவல் கைங்கரியம் வரணும் அப்படின்னு கொள்ளும். அது அன்று, அதை நான் கேட்கல. யான் வேண்டும் மாடு, நான் கேட்கக்கூடிய செல்வம் என்பது சீவை குண்டமோ அங்க போய் பகவத் கைங்கரியமோ அதெல்லாம் நான் கேட்க போறது இல்லை. மரப்பின்மை யான் வேண்டும் மாடு, உன்னை மறக்காம இருக்கணும், அதுதான் எனக்கு வேண்டியது. அப்ப சீவை குண்டம் வேண்டாமா அப்படின்னா, கொடுத்தா வேண்டாம்னு சொல்ல போறது, உன்னுடைய அனுகிரகமா எது வந்தாலும் இருக்க போறோம். அப்ப நான் சீவை குண்டம் கொடுக்காமல் வேற ஏதாவது லோகத்தை கொடுத்தா என்ன பண்ணுவேன் கேட்டான்னா, அந்த லோகத்திலே மரப்பின்மை அப்படின்னு ஒண்ணு இருந்தா சந்தோஷமா இருப்பேன். நீ நரகத்திலே கொடுமே, சீவை கொண்ட வேண்டாம்,
நேர் ஆப்போசிட்டா என்ன போய் நரகத்தில் தள்ளும். அங்கேயும் உமா மறக்காமல் நான் இருந்தேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அது போரும் அப்படிங்கிற. திவிவா புவிவா மமாஸ்து வா சஹ நரகே வா நரகாந்தக பிரகாமம் அவதீரித சாரதா ரவிந்தௌ சரணௌ தே மரணேபி சிந்தையானி. திவிவா புவிவா, நான் பூமியில இருக்கணும், நரகத்துல இருக்கணும், சொர்க்கத்துல இருக்கணும், மோட்சத்துல இருக்கணும், அதெல்லாம் முக்கியம் இல்லை. எங்க இருந்தாலும் உன் நினைவோட இருக்கேனா அப்படிங்கிறது தான் முக்கியம். என்ன எங்க வேணா தள்ளுப்போ, நரகே வாங்குற என்ன நரகத்துல வேணா தள்ளு, எனக்கு கவலை இல்லை. நரகத்துல இருந்துட்டு ஹரிநாமத்தை சொல்லிட்டு பகவத் அனுபவத்தை பண்ணிட்டு நான் பாட்டுக்கு இருக்கேன். நரகே வா நரகாந்தகிற பெருமாள். நரகம் வராது, ஏன்னா நரகத்துக்கே அந்தகன், நரகத்துக்கே யமன் பெருமாள். பெருமாள் பக்தர்களுக்கு போய் நரகம் வருமானா? நரகாந்தகங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம். ஒன்னும் நரகத்தை ஒழிப்பவன், பக்தர்கள் யாருக்கும் நரகம் கிடையாதுன்னு பண்றவன். ரெண்டாவது நரகாந்தகனா நரகாசுரனை ஒழித்தவன் அர்த்தம், கிருஷ்ணன். நரகே வா நரகா, கிருஷ்ணன் தான் நரகலோகத்துக்கு போனார், அங்க போய் யமனை மிரட்டினான். பிரகாமம் அவதீரித சாரதாரவிந்தௌ சரணௌ தே மரணேபி சிந்தையானே. தாமரை பூவை விட இனிமையாக இருக்கக்கூடிய ஒரு திருவடிகளை நான் நினைச்சு கொண்டிருப்பேன். எங்க இருந்தாலும் பரவாயில்ல, நரகத்துல இருந்தாலும் உன் திருவடியை நினைச்சிருந்தேன்னா அதுதான் சொர்க்கம் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரியாக இங்க போய் எனக்கு இந்த சீவை கொண்டு லோகம் போய் அங்க போய் உன்னுடைய கைங்கரியம் வரலாங்கிறது அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை. எங்க இருக்கோங்கிறது முக்கியம் இல்லை. எனக்கு வேண்டியது இப்போ மரப்பின்மை. பாலே போல் சீரில் பழுத்தொழிந்தேன். உன்னுடைய சீர்னா கல்யாண குணம், அது பால் போல இருக்கான், மதுரமா இருக்குன்னு அர்த்தம். பால் சாப்பிட்றதுக்கு எவ்வளவு மதுரமா இருக்கும், அந்த மாதிரி எம்பெருமான கல்யாண குணங்கள் சொல்ல சொல்ல மதுரமா இருக்கும். பாலே போல் சீரில் பழுத்தொழிந்தேன், அந்த கல்யாண குணத்திலே பழுத்து ஒழிந்தேன் போட்டிருக்க. வெறுமா அனுபவிக்கிற இல்ல, நல்லா பழுத்த அனுபவங்கிற அழியும், அந்த மாதிரி இருக்கேன். மேலால் பிறப்பின்மை பெற்று அடிக்கீழ் குற்றேவல் அன்று. இனிமே பிறப்பு வேண்டாம்னு சொல்லி சீவை கண்டத்துல உன் திருவடி கீழே குற்றேவல் பண்ணி கொண்டு வைக்க வேணும் அப்படிங்கிறது நான் கேட்கல. பின்ன என்ன கேட்டா, மரப்பின்மை யான் வேண்டும் மாடு. நான் கேட்கக்கூடிய மாடு செல்வம் என்ன கேட்டா மரப்பின்மை, உன்னை மறக்காமல் எடுத்தால் அப்படின்னு அர்த்தம். மாலே படிச்சோதி மாற்றேன் நீ உனது பாலே போல் சீரில் பழுத்தொடிந்தேன். மேலால் பிறப்பின்மை பெற்று அடிக்கீழ் குற்றேவலன்று மரப்பின்மை யான் வேண்டும் மாடு. மாடே வரப்பெருவரம் என்றே வல்வினையார் நாடானு மாதானு காடானு மாதானும் கை கொள்ளாறு. ஊடே போய் பேரோதம் சிந்து திரைக்கண் வளரும் பேராளன் பேரோத சிந்திக்க பேர்ந்து. இந்த ஸ்லோகம் ஒரு விசேஷமான அர்த்தம் இருக்கக்கூடிய பாசனம். இந்த பாசனமும் கூட நம்ம என்னதான் பண்ணாலும் பாபங்கள் வல்வினையார், நம்மளுடைய பாபங்கள்ங்கிறது பக்கத்துல இருக்கும் போல இருக்கு, திரும்பி போயிடாது, நம்ம விட்டு ஓடி போயிடும். கண்காணாத இடத்துக்கு எங்கேயே ஓடி போயிடுங்கிறது கிடையாது, இங்கே பக்கத்திலே தான் இருக்கும் போல இருக்கு. நம்மகிட்டே திருப்பி வந்தாலும் வந்துடும் போல இருக்கு, பயமா இருக்கு. என்னைக்குமே தூரம் போயிட்டா வச்சுக்கோங்க கவலை இல்லை, பக்கத்திலே இருந்தாலும் திருப்பி வந்துருத்தணும், நமக்கு அது பயமா இருக்கும் இல்லையோ. திருப்பி வந்தாலும் வந்துருமோ பயமா இருக்கு. அதனால தூரம் எங்கேயாவது தொலைஞ்சு போயிட்டுதுன்னா பரவாயில்ல. ஆனா இந்த பாவங்கள்லாம் தூரம் எங்கேயும் போகலையே, பக்கத்திலே தான் இருக்கு. ஒருவேளை திரும்பி வந்துடுவாமோ அப்படிங்கிற எண்ணத்துல பக்கத்திலேயே இருக்கு. ஆகையினால இந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை பேரோத சிந்திக்க பேருந்து, எம்பெருமானுடைய திருநாமங்களை நான் சிந்திக்க சிந்திக்க என்னுடைய பாபங்களும் இப்படியே காடு பக்கம், சமுத்திரம் பக்கம், பர்வத பக்கம் எங்கேயாவது போயிடுவோமோன்னு அப்படிலாம் போகாமல் இங்கேயே பக்கத்திலேயே அது இருந்து கொண்டிருக்கிறதே. எதுக்காக இருக்குன்னு கேட்டா, மாடே வரப்பெறுவோம். மாடுனா மறுபடியும் நம்ம பக்கத்திலே, மாடேனா பக்கத்திலே மறுபடியும் பக்கத்திலேயே வந்துடலாங்கிற எண்ணத்துல அது ரொம்ப தூரம் போகாமல் இங்கேயே சுத்தி திரிஞ்சுட்டு இருக்கான். இந்த பாசுரத்தினாலே ஆழ்வார சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரே க்ஷணத்துல மொத்த பாப்பமும் போறதான போகல,
பேரோத சிந்திக்க பேருந்துங்கிறார். பேர் ஓத எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்றோம், நன்னா சொல்றோம். அதனால உடனே பாப்பங்கள் எல்லாம் போச்சா அப்படின்னா போல, பக்கத்துலதான் இருக்க போன மாதிரி இருக்கு. நமக்கே கூட இது வச்சுக்கலாம், சரணாகிதி பண்ணா உடனே பாப்பங்கள் எல்லாம் போயிடும்னா போயிடுன்னு சொல்றது. உனக்கு போச்சா இல்லையா அப்படின்னு கேட்டா தெரியலையேங்கிறாங்க. சரி போச்சா இல்லையா நீ என்ன சொல்றேன்னா போச்சுன்னு சொல்ற, அப்ப நான் போன மாதிரிதான் இருக்கு, ஆனா இன்னும் இருக்கோ அப்படின்னு சந்தேகமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா உண்மையில பாப்பங்கள்லாம் போயிடும், எல்லா பாப்பங்களுமே போயிடும். அப்போ மாடே வரப்பருவர் ஆம் என்றே வல்வினையார், வல்வினையார் இந்த மோசமான பாப்பங்கள் இருக்காளே அவள்லாம் மாடே வரப்பெறுவராம், மறுபடியும் திரும்பி இந்த பக்கம் இவா பக்கத்திலே வந்து விடலாம் என்று அப்படின்னு நினைச்சு காடானும் மாதானும் கை கொள்ளா, காட்டுக்கு போறதோ இன்னும் வேற எங்கேயாவது போறதோ அதெல்லாம் எதுவுமே கை கொள்ளா, அதெல்லாம் கையில வச்சுக்க மாட்டா. ஏன்னா இங்கேருந்து தூரம் போயிட்டா இவங்கிட்ட வராது போடுவோம், பக்கத்திலே இருப்போம், தப்பு பண்ணானா மறுபடியும் திருப்பி வந்து விடலாம் தான் நினைச்சிருந்த காலை தவிர ஏன் காட்டுக்கோ மலைக்கோ எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு பாபங்கள்லாம் போக மாட்டேங்கிறா. ஊடே போய் பேரோதம் சிந்து திரைக்கண் வளரும் பேராளன், பெரிய பெரிய அலைகள், பேரோதம் பெரிய அலைகள்லாம் வந்து அப்படியே அடிக்க, அதுல இருந்து திவலைகள்லாம் வந்து எம்பெருமான் திருமேனியில படும்படி இருக்கக்கூடிய பேராளன் எம்பெருமான் அவனுடைய பேர் ஓத சிந்திக்க பேர்ந்து, அவனுடைய பேர் ஓத அவனுடைய திருநாமங்களை சொல்வதற்கு சிந்திக்க நினைக்கும் போதே அந்த பாபங்கள் என்னை விட்டு பேர்ந்து போகும். அதாவது எம்பெருமானை சிந்தித்தல் இல்லை, சிந்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறானா. இவன் எம்பெருமானை சிந்திக்கலாம், இவன் எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கும் போதே இந்த பாபங்கள்லாம் போயிடணும். ஆனா போச்சுன்னு பெயர் தான் என்ன பக்கத்திலேயே சுத்தின்னு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை எதுக்கு சொல்றாரு இங்க அப்படின்னு கேட்டான்னா ரெண்டு விஷயம். ஒன்னும் சரணாகிதி பண்ணா கூட உடனே மோட்சம் அப்படிங்கிறது இந்த ஆர்த்த பிரபத்தியில தான், சுத்த பிரபத்தியில உடனே மோட்சம் அப்படிங்கிறது கிடையாது. ரெண்டாவது விஷயம் என்ன கேட்டான்னா நாமசங்கீர்த்தனம் அப்படின்னு ஒண்ணு கொள்ளியோ, அதெல்லாம் பண்ணா சகல பாபங்களும் போகும் அப்படின்னு இருக்கு. சகல பாபங்களும் போகும் நாம கீர்த்தனம் பண்ணால் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. அப்ப சரணாகதி பண்ண வேண்டாமா, நாம கீர்த்தனம் பண்ணா போருமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கும் பதிலாக இந்த பாட்டு இருக்கு. பேரோதன் பேர் இருக்கொல்லையோ, அந்த எம்பெருமானுடைய நாமத்தை சிந்திக்க அதை சொல்ல வேண்டும். சிந்திச்சா பாபங்கள் போகுங்கிறது வாஸ்தவம், ஆனா ரொம்ப தூரம் போகாது. மாடே வரப்பெறுவர் ஆம் என்றே வல்வினையார், பக்கத்துல எங்கேயா போயிட்டு வேணா திருப்பி இவங்கிட்டே உதவலாம் அப்படின்னு தான் நினைச்சுட்டு போற மாதிரி இருக்கு, ரொம்ப தூரங்கள்லாம் போகாது. அதனால இந்த சரணாகதி பண்ணுதல் அப்படிங்கிறத முக்கியமான உபாயம். உபாயங்கள்லாம் செஞ்சா பலன் வரா மாதிரி முதல்ல இருக்கும், கடைசியில சரணாகதி பண்ண வச்சு பலன் கொடுக்கணும். அது நாம கீர்த்தனம் பண்ணா அது இந்த ஜென்மத்திலோ அடுத்த ஜென்மத்திலோ அவனை சரணாகதி பண்ண வச்சு அவனுக்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது தானே தவிர இப்பவே சகல பாப்பங்களும் போயிடும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த பாசுரத்துல பேரோத சிந்திக்க பேருந்துன்னு இருக்கும். பேர் ஓத எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்ல, திருநாமத்தை சொன்னா பாப்பம் போச்சு இல்ல, திருநாமத்தை சொல்ல சிந்திக்க, திருநாமத்தை சொல்லலாம்னு நினைச்சேன் அப்பவே பாப்பங்கள்லாம் போக ஆரம்பிச்சிருக்கு. பேருந்து பேருந்து போறது அப்படின்னா பேருந்து எங்க போச்சு அப்படின்னா காடானும் ஆதானும் கை கொள்ளார், காட்டு பக்கமும் அந்த பக்கம் எங்கேயும் போகல. பின்ன எங்க போச்சு அப்படின்னு கேட்டா மாடே வரப்பெறுவராம் என்றே வல்வினையார், திருப்பி வந்துடலாங்கிறதுக்காக பக்கத்திலே இருக்காருவார் அப்படின்னு. அதனால ரொம்ப தூரங்கள்லாம் போகல. மாடே வரப்பெறுவர், மாடேனா பக்கத்திலேன்னு அர்த்தம். இப்ப பக்கத்திலேயே நம்ம வந்தா நல்லதாச்சே, இவங்கிட்டே இருக்கலாமேன்னு பாப்பங்கள் நினைக்கிறதா. என்றே வல்வினையார் காடானும் ஆதானும் கை கொள்ளார், பெரிய பார்க்கடலோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தா அதெல்லாம் கூட வாங்கிக்க மாட்டார். திரும்பி இவனே பிடிச்சுடலாம், இந்த பிசாச்சு சிலதெல்லாம் போற மாதிரி போகும், பட்டுன்னு பிடிச்சுடும் அப்படின்னுவான். அந்த மாதிரி திருப்பி பிடிச்சுடலாம் தான் நினைச்சுட்டு இருக்கு. அது ஊடே போய் பேரோதம் சிந்து திசைக்கண் மலரும், பேர் ஓதம் பெரிய பெரிய ஓதங்கள் அலைகள்னு அர்த்தம். அதெல்லாம் நடுவுல வந்து சிந்து திரைக்கண் வரலும்,
அதாவது திருப்பார்கடல்ல சயனித்துக் கொண்டிருக்கிறவர் எம்பெருமான் இருக்க ஐயோ. அப்போ திரைனா அலைன்னு அர்த்தம். ஊடே போய் நடுவுல போய் சமுத்திரத்துல அலை அடிக்கும் போது நடுவுல கூட போய் அந்த எம்பெருமானுடைய இந்த திருப்பார்கடலை சயனித்துக் கொண்டிருக்கிற எம்பெருமானுடைய ஆதிசேஷன் படுக்கையில போய் சிந்தறதான். சிந்தனா மோதறது, அதுல போருங்க சிதறுகிறது, பெரிய அலை அடிக்கிறது. அது திருப்பார்கடல் ஆதிசேஷன் மேல மோதி அது அப்படியே சிதறி அதனுடைய திவலைகள்லாம் எம்பெருமான் திருமணியில படுறதாம். அப்போ பேரோதம் சிந்து திரைக்கண் வளரும், ஊடே போய் நடு உள்ளுக்குள்ள போய் இந்த பேரோதம் பெரிய அலையானது சிந்து, அது சிந்துகின்ற திரை, அதிலே கண் வளரும் எம்பெருமான் பேராளர். அவனுடைய பேரோத சிந்திக்க பேருந்து, அவனுடைய பேரை சொல்லணும்னு நினைச்சாலே இந்த பாவங்கள்லாம் தன்னை விட்டு பேருந்து போகணும். ஆனா ரொம்ப தூரம் போகாமல் பக்கத்திலே போயிருக்கு. முதலே சொன்ன விஷயம்தான், நாமகீர்த்தனம் பண்ணா பாபங்கள் போகும், ஆனா கிரமேண தான் போகும், வரிசையா தான் போகும். திடீர்னு மொத்தமா எல்லாம் இப்பே போடும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. மாடே வரப்பெருவராம் என்றே வல்வினையார் காடாடும் மாதானும் கை கொள்ளார். காடோ இன்னும் எதுவும் அந்த பக்கம்லாம் போகல அப்படிங்கிறார். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டுல அவர் எங்கேயோ காட்டுக்கோ இன்னும் எங்கேயோ இடத்துல இந்த பாபங்கள் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் இல்லையோ, அது காட்டுக்கு போகலாம், சமுத்திரத்துக்கு போகலாம், மலைக்கு போகலாம், எதுவுமே பக்கத்துல இருக்காது. வானோ மறிகடலோ மாருதமோ தீயகமோ காணோ ஒருங்கெற்றும் கண்டிலமால் அப்படின்னு 54வது பாட்டுல சொல்றேன். என் பாவங்கள்லாம் எங்க போச்சு? ஆகாசத்துக்கு போச்சா, காட்டுக்கு போச்சா, அக்னியில போச்சா, சமுத்திரத்துல போச்சான்னு தெரியலையே அப்படின்னு சொன்னார். ஆனா இந்த பாட்டுல நேர் எதிரா அது எங்கேயும் ரொம்ப தூரம்லாம் போகல, பக்கத்துல தான் வந்திருக்கு. அப்போ பக்கத்துல இனிமே நம்ம கிட்ட வந்துடலாமோன்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்றார். இப்ப அப்படி சொன்னவர் இங்கே இப்படி சொல்றார் அப்படிங்கிறதுக்குதான் சிரமப்பட்டு அர்த்தங்கள்லாம் சொல்றார். முதல் அர்த்தம் என்ன சொல்றாங்க கேட்டா, அப்படிதான் சொன்னார், வாஸ்தவம் தான். ஆனா ஆழ்வார் கண்ணை திறந்து பார்த்தா பிரகிருதி மண்டலத்தில் தான் இருக்க. அதை நம்மளே சரணாகதி பண்றோம். எதுக்கு? மோட்சத்துக்கு. சரணாகதி பண்ணி முடிச்ச உடனே மரண மோட்சம் வருதா? இல்லையே, நாங்க இங்கதானே இருந்துட்டு இருக்கோம், பிரகிருதி மண்டலத்துல தான் இருந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஆழ்வாரும் அதை இங்கே இருந்துட்டு இருக்க. அப்ப சொல்ற சரிதான், நமக்கு உடனே பலன் கிடைக்காது, எப்போ வருமோ அப்போ அது வரைக்கும் காத்துட்டு இருக்க வேண்டியதுதான் அப்படிங்கிறதுக்காக இந்த வார்த்தையை அருளி செய்கிற. பாவங்கள்லாம் போயிட்டு தானே, மொத்தமா போனா இப்ப நம்ம மோட்சத்துக்கே போயிருக்கணுமே. மொத்தமா போல எங்கேயோ எங்க போச்சு போல இருக்கு, எங்க போச்சோ தெரியல, இவ்வளவு பக்கத்திலே இருந்தாலும் இருக்கும். அதனால அவை மொத்தமாக விட்டு விலகி ஓடினதாக தெரியவில்லை அப்படிங்கிற அர்த்தத்துல இது வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டா ரெண்டாவது அர்த்தம் என்ன சொல்றான்னா, பேரோதம் சிந்திக்க பேருந்து அப்படின்னு எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லலாம். பேர் ஓதும் எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லலாம் நினைக்கச்ச பாப்பங்கள் போச்சு. அது கொஞ்சம் பாப்பம் தான் போகும். ஏன்னா மொத்த பாப்பமும் திருநாமத்தை சொல்றதுனால போகுங்கிறது கிடையாது. அது எங்கேயோ ரொம்ப தூரம் போயிடும், திரும்பி வராதுன்னா நினைக்க வேண்டாம், அது திரும்பி வரும். ஏன்னா நாமகீர்த்தனம்ங்கிறது உபாயம். உபாயம் சொல்லும்போது சரணாகதி போல அது உபாயம் இல்லை, சாட்சாத் உபாயம் இல்லை. நாமகீர்த்தனம் பண்ணினால் இப்போ பகவத் சிந்தனை எல்லாம் வரும். அப்போ அதற்கான நல்ல பிறப்பு வரும். அப்படிதான் கணக்கு. அதனால அந்த விஷயத்தையும் இதிலே சொன்னதாக ஆச்சு. வாடே மாடே வரப்பருவராம் என்றே வல்வினையார் காடானும் மாதானும் கை கொள்ளார். காடோ இல்ல பக்கத்துல ஏதாவது ஒண்ணையோ அதுல போக மாட்டேங்கிறார். ஊடே போய் பேரோதம் சிந்து திரைக்கண் வளரும் பேராளன் பேரோதம் சிந்திக்க பேருந்து. பகவான் எப்படி திரை கண் வளரும்னா, அலையில அப்படியே சயனத்துல இருக்கும்போது அமுத திவலைகள்லாம் எம்பெருமான் திருமேனியில பட, அப்போ அதுல கண் வளர்ந்து கொண்டிருக்கிறான் எம்பெருமான். அவனுடைய பேரோதம், பேர் ஓத எம்பெருமான் திருநாமத்தை சொல்ல சிந்திக்கவே இதெல்லாம் பெயர்ந்து போகும் அப்படின்னு அர்த்தம். பெயர்ந்தொன்று நோக்காது பின்னிற்பாய் நில்லாப்பாய் ஈந்துழாய் மாயனையே என்னெஞ்சே வேர்ந்தெங்கும் தொல்லைமா வெண்ணறைகள் சேராமல் காப்பதற்கு இல்லைகான் மற்றோர் இறை அப்படிங்கிற 60வது பாட்டினுடைய அர்த்தம் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.